கரைக்கிழமை அம்மையார் நடந்தது தலைகீழ நடந்தாங்கன்னா, இந்த மரம் இருக்கு பாருங்க, எல்லா மரத்துக்கும் கட்டளை கீழே இருந்து வரும். அந்த மரத்துல இலை வாடிடுச்சுன்னா தண்ணி எங்க ஊத்துறது? இலையில வாடி இருக்குன்னா வேருக்கு கொடுத்தாத்தான் இலைக்கு வரும். மரத்துக்கு கட்டளைகள்லாம் எங்கிருந்து பிறக்கின்றன? கீழே இருந்து பிறக்கின்றன. மனுஷனுக்கு எங்கிருந்து பிறக்குது? இங்கே இருந்து பிறக்குது கட்டளை. அதனால நமக்கு தலைகீழ் மரம்னு பேரு நமக்கு. அதனாலதான் சூரபதுமன் கடல்ல ஓடி போய் கடைசியில் நிற்கும் போது எப்படி நிக்கிறான்? தலைகீழா நிற்கிறான். அதனால இந்த தலை சொன்ன அந்த தலையினுடைய கட்டளைகளுக்கு இணங்கி நடக்கின்றவர்கள், தலையால் தரிக்கி நடக்கின்றவர்கள். ஆனா அந்த தலையில சிவபெருமானுடைய திருவடிகளை பதித்து கொண்டவர்கள், அந்த திருவடிகள் இரண்டும் இந்த ஞானத்திலே பதிந்திருக்கும். அதனாலதான் தெய்வ சேக்கிழார் சொன்னார், வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற் புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு அப்படின்னு. அப்ப அந்த பாதமலர் தலை கொண்டு அப்படின்னு சொன்னதுனால இனிமே கட்டளைகள் தலையிலிருந்து வராது, அந்த திருவடியிலிருந்து வரும். அதனால அம்மையார் நடந்தது தலையால இல்ல, திருவடியால நடந்தாங்க. அதைத்தான் தலைகீழ நடந்தாங்கன்னா. நம்ம உடனே வர்ச்சுவலா தலைகீழா இப்ப ரொம்ப கர்வமா சுத்தி தெரியணும் என்ன சொல்லுவோம்? அவனுக்கு தலைகால் தலையால் நடக்கிறான் ஐயா அப்படின்னு கர்வத்துக்கா சொல்றோம் இல்லையா? அது போல ஞானத்தினாலே சிவபெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய உச்சியிலே பதித்து கொண்டவர்கள் இனி தங்களாலே அந்த ஞானமும் கிரியையும் இல்லை. அது ரெண்டு திருவடி என்னன்னா ஞானம் கிரியை. இந்த ஞானம் கிரியை, தனக்குன்னு ஒரு அறிவு கிடையாது. அந்த அறிவு என்ன சொல்லுதோ அதுதான். தனக்குன்னு செயல் கிடையாது, அது என்ன செயல் செய்யுதோ அதுதான் தன்னுடைய. இப்படி இருக்கிறவர்கள் தலையால் நடக்கின்றவர்கள். அப்படின்னா அந்த தலையில் இருக்கிற திருவடிகள்னால நடக்கின்றவர்கள். ஏன்னா தலையில திருவடி இருக்கு, காலால தானே நடக்கணும். அவங்க காலில் நடக்கல. இப்ப சிவபெருமான் திருவடி இங்க இருக்கிறதுனால அந்த காலில் நடக்கிறாங்க அவங்க. அதைத்தான் அப்படி வச்சுவலா சொல்றது. அதை நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தலைகீழ நடந்தாங்க, தலையால நடந்தார்கள் என்றெல்லாம் அப்படி நாம சொல்லுகிறோம்.